அண்மைச் செய்தி. இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அதற்காக ஆர்ப்பாட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், ஆர்ப்பாட்டம் எப்போது நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம். பிரியதர்ஷினி, ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேரையும் 3 படைகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்ததை கண்டித்து இன்று ராமேஸ்வரம் துறைமுகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல இன்று நள்ளிரவு முதல், அதாவது இந்த ஒரு நாள் மட்டும் அதாவது அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதென வரும் வெள்ளிக்கிழமை மத்திய, அதாவது ராமேஸ்வரத்தில் உள்ள பேருந்து நிலையம் அருகே மீனவ அமைப்புகளும் அதே போல இலங்கை சிறையில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் மீன்பிடி சார்பு தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட ஒருங்கிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறதா இன்னைக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை கடற்படையை கண்டித்தும் 50 வருட காலமாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இதை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது என முடிவு செய்யப்பட்டிருக்கு பிரியதர்ஷினி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தால சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்னைக்கு நங்கூரமிடப்பட்டு கரையில நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் 1,00,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் மட்டுமே இன்னைக்கு வேலை நிறுத்த போராட்டத்தால சுமார் 5 முதல் 6 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க பிரியதர்ஷினி. தொடரும் மீனவர்கள் கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.